மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கலப்பெண்கள் அதில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை பார்க்க போகிறோம். இந்த கணக்கு என்ன பாருங்கள். எக்ஸ்பிரஸ் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம், செவ்வக வடிவில் மாற்றுக. இங்கே கொடுத்துருக்கதை நாம் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். சரியா? ஓகே, இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் உள்ளது தான். பட் அது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம பயன்படுத்துகிற ஐடியா இதுதான். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நாம் எப்படி எழுதிக்கலாம்னா ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் உள்ள ஐயை காமன் எடுக்கும்போது ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் இந்த மாதிரி எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். இதை பயன்படுத்தி இந்த 1 + i இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 + iக்கு பதிலாக என்ன போடலாம், i இன்ட்டு 1 மைனஸ் ஐ. அதே மாதிரி இந்த 1 + iக்கு பதிலாக என்ன பண்ணலாம், i இன்ட்டு 1 மைனஸ் ஐ. இப்படி பயன்படுத்திக்கிடலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் ஈஸி தானே பாருங்கள். இந்த 1 மைனஸ் ஐ 1 மைனஸ் ஐ கட் ஆயிரும். அதே மாதிரி இந்த 1 மைனஸ் ஐ இந்த 1 மைனஸ் ஐ கட் ஆயிரும். ஓகேவா? ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குன்னா i³ மைனஸ் 1/i த ஹோல் க்யூப். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 1/i இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஓகேவா? அப்போ 1/i வர்ற பிளேஸில் என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் ஐயை யூஸ் பண்ணிக்கலாமா? சரியா? ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா i³ மைனஸ் ஐ த ஹோல் க்யூப் இந்த மாதிரி கிடைக்கி. இதை அடுத்த ஸ்டெப்பில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்கள். i³ அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மைனஸ் ஐ த ஹோல் க்யூப் மைனஸ் க்யூப் i³ இந்த மாதிரி தனித்தனியாக பவரை பிரிச்சுக்கலாமா? ஓகேவா? மைனஸ் க்யூப். ஓகேவா? மைனஸ் i³ வேல்யூ என்னது, மைனஸ் ஐ. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுமா? ஓகே, அப்போ என்ன கிடைக்குன்னா நமக்கு மைனஸ் ஐ கிடைக்கி. ஓகேவா? மைனஸ் ஐ என்ன வரும், -2y இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 + i by 1 minus i the whole cube minus 1 minus i by 1 plus i the whole cube is equal to -2y. ஓகேவா? இந்த மாதிரி கிடைக்கி. இது புக்கில் வேறு மாதிரி செஞ்சுருப்பாங்க. நம்ம இங்கே இந்த ஈஸி மெத்தடை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியான வழியில் செய்கிறோம்.